ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, இந்த சிறுவாபுரி முருகன் சொல்கிறேன். நான் சொல்வதை ஒரு 5 நிமிடம் மட்டும் கேள். நீ நினைத்த காரியமெல்லாம் நிச்சயமாக கூடி வரும் என் செல்லமே. எதிரியை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்ததே, அந்த எண்ணத்தையும் அந்த உணர்வையும் அழியுங்கள் என் செல்லமே. உனதான வாழ்க்கை ஆனந்தமயமாகும். உனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியாதவையாக இருக்கின்றன, அப்படித்தானே? நீ மலை போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நான் ஏற்கனவே தீர்த்து விட்டேனே. எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தான் தீர்த்து போன பிரச்சனையை தீர வேண்டும் என தொடர்ந்து என்னிடம் வேண்டிக் கொண்டே இருக்கிறாய். என் செல்ல பிள்ளையே, பிரச்சனை என்று வந்துவிட்டால் ஒரேடியாக பயந்து விடுகிறாய். இதை இப்போதே விட்டுவிடு. இனி வரப்போவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள்தான். இது சிறுவாபுரி முருகனின் அருள்வாக்கு. வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளத்தான் உனக்கான எவ்வளவு சோதனைகள் உனக்கு தரப்பட்டன. யாரை நம்பி நீ உன்னுடைய உடைமைகளை கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள். அவர்கள் எல்லாரும் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே உனக்கான பிரச்சனையில் உன்னை சிக்க வைத்தேன். யாரை எதிர்பார்த்திருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மையே இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன். ஆனால் என் செல்லப்பிள்ளை, நீயோ வெகுளியாக இருந்து விட்டாய். உனது அன்பான குணத்தையும் அப்பாவித்தனத்தையும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். பொருளையும் நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய். சில இடங்களில் அவமானமும் பட்டாய். அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம். இந்த காலங்கள் எல்லாம் மாறிவிட்டன என் செல்லமே. இனி உனக்கு வருவதெல்லாம் வசந்த காலங்கள்தான். சோர்ந்து போயிருந்த உன்னை தேற்றி இதோ நான் உனது வலது கையை பிடித்து தூக்கி நிறுத்தினேன். நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பலமுறை உன் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தந்தேனே. இக்கட்டான நேரங்களில் எல்லாம் உடன் இருந்து உன்னை காப்பாற்றினேன். முருகா என்று நீ கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் பதில் குரல் கொடுத்தேன். இதையெல்லாம் நான் எதற்காக செய்தேன்? நீ எப்போதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறெல்லாம் செய்தேன் என் செல்லமே. ஆகவே ஆனந்தம் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லவா வருகிறது. மன மகிழ்ச்சி எப்போது வருகிறது? உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே மகிழ்ச்சி வருகிறது. நீயோ நான் முடித்துவிட்ட பிரச்சனைகள் இன்னும் முடியவில்லையே என தவறுதலாக என்னை புரிந்து கொண்டு இன்னும் துக்கத்திலேயே இருக்கிறாய். முதலில் அதை தூக்கி உன் மனதிலிருந்து எரிந்துவிடும். அப்போதுதான் உன் மனம் ரணமாக்கி போன உன் மனம் அமைதி அடையும். கலக்கமடைய மாட்டாய். மனிதனாக பிறந்தால் எல்லாவற்றையும் அனுபவித்துத்தான் தீர வேண்டியிருக்கிறது. நீ ஆனந்தமாக இருக்கும்போது உனக்குள் தைரியம், தன்னம்பிக்கை பிறக்கும். அப்படித்தானே எதையும் சாதிக்கலாம் என்ற உற்சாகம் பிறக்கும். உனது வேண்டுதல்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக பலிக்கும் அந்த சமயத்தில். ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த சிறுவாபுரி முருகன் துணையாக நிற்பேன். கவலைப்படாதே. ஆம் செல்லமே. ஆகவே ஒரு நாளும் எடுக்க நினைத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே. என் செல்ல பிள்ளையே, முழுவதுமாக அதில் ஈடுபடு. உன்னை முழுவதுமாக அதில் ஈடுபடுத்து. எதற்காகவும் எந்த விதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு. உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவனே நான் தானே. உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன். நீ விரும்பியது அனைத்தும் உனக்கு வழங்கப் போகிறேன். நீ எதற்கெல்லாம் காத்திருந்தாயோ அது நிச்சயமாக உனது வாயிற்கதவை தட்டப் போகிறது. உன்னை விட்டுச் சென்ற உறவுகள் மீண்டும் உனது அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறார்கள் பார்.
ஆம் செல்லமே, உனது வாழ்க்கையே ஒரு போராட்ட களம். அந்த போராட்ட களத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிறாய். இப்பொழுது நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விட்டாய். ஆம் செல்லமே, உனது கர்ம பலன்கள் முழுவதுமாக இந்த முருகப்பெருமான் நான் ஏற்றுக்கொண்டேன். இனி நீ வாழ்க்கையில் உயரப்போகிறாய், அனைத்திலும் வெற்றி பெறப் போகிறாய். நான் நிச்சயமாக நடத்தி காட்டுவேன். இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன், நம்பிக்கையோடு இரு. இந்த சிறுவாபுரி முருகன் நிச்சயமாக உயர்ந்த நிலைக்கு உன்னை அழைத்துச் செல்லப் போகிறேன். சற்று பொறுமையாக இரு. நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்கு. நீ சொல்லும் இடமெல்லாம் இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள்பாலித்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆம் செல்லமே, எதிரியை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்ததே, அந்த எண்ணத்தையும் அந்த எண்ண உணர்வையும் அழி. உனது வாழ்க்கையே ஆனந்தமயமாகும். ஆம் செல்லமே, வெற்றி என்பது காலத்திற்கு ஏற்ப மாறும். வெற்றி என்பது காலத்திற்கு ஏற்ப மாறும் தன்மை கொண்ட மனநிலையே ஆகும். ஆம், மனநிலைதான் வெற்றி. ஆம் செல்லமே, ஆகவே நம்பிக்கை, பொறுமை என 2 நாணயங்களை நீ சேகரித்து வைக்க வேண்டும் என அடிக்கடி சொல்கிறேன். ஆனால் நீயோ அவசரப்படுகிறாய். என் மீது மட்டுமல்ல, வாழ்வின் மீதும் நம்பிக்கை வேண்டும். எதிர்காலத்தின் மீதும் நம்பிக்கை வைக்க வேண்டும். இப்போதுள்ள சூழ்நிலையில் எல்லாம் உனக்கு எதிராக போனது போல தோன்றினாலும் அதை பற்றி கவலைப்படாதே. இது உலக இயல்புதான். எதற்கும் ஒரு முடிவு உண்டு. நல்லவர் என்றும் தோற்பதில்லை, நம்பியவர் கைவிடப்படுவதில்லை என சொல்லப்பட்டது வெறும் வார்த்தை ஜாலங்களுக்காக அல்ல, அனுபவத்தால் வந்த வார்த்தைகள் அவை. அவற்றின் மீது முழு நம்பிக்கை வை. இன்று முதல் நீடித்த பொறுமையை கடைபிடி. கஷ்டத்தை சகிக்க பழகு. எதையும் எதிர்த்து நில். ஆகவே விதி உன் வாழ்வில் தன் விளையாட்டை உச்சநிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. அது முடிவுக்கு வர இன்னும் சில காலம் நீ காத்திருக்கத்தான் வேண்டும். அதற்குத்தான் பொறுமையை கையாள் என்கிறேன். ஆம் செல்லமே, உன்னை விடுவிப்பது என்பது நான் என்னை விடுவித்துக் கொள்வது என்பதற்கு சமமாகும். இதை நீ முதலில் புரிந்து கொள். இந்த முருகப்பெருமான் மீது ஆழமான நம்பிக்கை கொள்பவர்களும் ஆத்மாவில் சுத்தமானவர்களும் பாக்கியசாலிகள். நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை. இந்த முருகப்பெருமானை நம்பியவரை நான் என்றும் கைவிட்டதில்லை. ஆம் செல்லமே, நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே நடக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.